ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அடலசென்ட் அப்படின்ற ஒரு சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸு. ஸோ எதுக்காக இந்த சீரீஸை இந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம் அண்ட் இந்த சீரீஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கெலாம் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 வயசு ஜேமி அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் அவன் தான் கொலை பண்ணானா இல்லையா, அவன் எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த சீரீஸோட மொத்த கதையுமே. இதை கேட்கும்போது என்ன இது நார்மலாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோடுமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்களாம் இந்த சீரீஸை. ஸோ மொத்தமாக 4 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷம் கிட்ட ஓடும். ஸோ அதை சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்களாம். எத்தனை நேரம் ஆயிருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு படம் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும் அப்படின்னாலே நம்ம தமிழ் படமே 6 மாதம் கிட்ட ரிஹர்சல் பார்த்து தான் எடுத்துருந்துருக்காங்க. பட் இதில் ஒவ்வொரு எபிசோடுமே சிங்கிள் ஷாட் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அண்ட் எவ்வளோ ரிஹர்சல்ஸ்லாம் போயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஏன்னா இப்போ அந்த கதைக்களமே ஒரு ஜேமி அந்த பையனோட வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், அங்கேருந்து ஸ்கூலுக்கு விசாரிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே கேமராவில் அப்படியே ஷூட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அதுவும் சிங்கிள் ஷாட்லேயே ஷூட் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் எந்த ஆக்டர்ஸும் பெர்ஃபார்மன்ஸை தப்பாக பண்ணிட்டாங்கன்னா கூட மறுபடியும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்த சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறது அப்படின்றது. ஸோ அதை இந்த டீம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் சொல்ல போகிறது மேக்கிங் தாங்க. அதான் இந்த கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஷாட் அப்படின்றதுனால அவங்க ட்ரோன் கேமராவா இல்லை வேறு டெக்னாலஜி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் ட்ரோன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேமரா வச்சு ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே மாறுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சூப்பராக அந்த மேக்கிங்கில் காமிச்சிருந்தாங்க. ஒரே கேரக்டர் நோக்கி ஃபுல் சீரீஸுமே போகாது, வேறு கேரக்டர்ஸ் மாறும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி கேமராவில் அந்த ஃப்ரேமை மாற்றுறாங்க, அதுவும் சிங்கிள் ஷாட்லே அப்படின்றத காமிச்சிருக்காங்கல்ல. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இந்த மேக்கிங் இந்த சீரீஸில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது நீங்கள் பார்த்தா தான் புரியும். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்தளவு புரிஞ்சிச்சான்னு தெரில. பட் அந்த சீரீஸை பாருங்கள், அந்த மேக்கிங் உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராகவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்த விஷயமா இந்த சீரீஸில் பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த சீரீஸில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்னு தான் சொல்லணும். இதில் ஒரு 13 வயசு பையன் எதுக்காக கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறான் அப்படின்றதெல்லாம் ஏன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அவன் கொலை பண்ணானா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். பட் ஏன் அவன் அதுக்குள்ளே மாட்டுறான், அந்த சோஷியல் மீடியாவில் அவன் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அவனை, அந்த புல்லிங் மேட்ரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த பசங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அதை எப்படி மாற்றுது அவங்கள. ஸோ அந்த விஷயம்லாம் இதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அவங்க கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நேரத்துக்கு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். பட் போரும் அடிக்காமல் எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல கிறிஸ்பாக சொல்லி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே அவங்க கொடுத்த கேரக்டர் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எமோஷ்னலாக நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது இந்த சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் அப்பா கேரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், எரன் மில்லர்னு சொல்லி ஒரு கேரக்டர். அந்த ஆக்டரோட பேர் ஸ்டீபன் கிரஹாம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட ஒன் ஆஃப் தி ரைட்டர் அவர். ஸோ அவரே தான் அந்த பையனோட அப்பாவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி அவருடைய கேரக்டர் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் இதில். ஸோ அந்தளவுக்கு ரிட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. அவர் எப்படின்னா ஒரு சீனில் ரொம்ப கோவப்பட்டுருவார். ஸோ அதை எப்படி அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கிற விஷயங்களுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப எமோஷ்னலாக அவர் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவார். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த சிங்கிள் ஷாட்லேயே அவர் இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நம்மளை தோண வச்சிரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்க்கும்போது இந்த சீரீஸ் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் நமக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது அங்கங்கே சில சீன்ஸ்லாம் ஃபாஸ்ட் பேஸ்லேயே மூவ் ஆகும். ஸோ அதனாலே இந்த சீரீஸ் நமக்கு போர் அடிக்காமல் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு லேடி கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம ஜேமிக்கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறதுக்காக பேச வருவாங்க. அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் எந்த மாதிரிலாம் பேசி ஒருத்தவங்க கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷனாக வாங்குவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே காமிச்ச விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க ஒரு எமோஷ்னல் கேரக்டர் மாதிரி காமிச்சு அந்த விஷயமும் நல்லா இருந்தது, அந்த அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும்.
அண்ட் இதெல்லாம் தவிர்த்து இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்மளோட அந்த பசங்க இந்த காலத்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக இருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுது அண்ட் அது அவங்கள எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கு, அவங்கள எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுது, அதெல்லாம் வந்து இந்த சீரீஸில் அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சீரீஸை கண்டிப்பாக பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே லாஸ்ட்டு இந்த சீரீஸோட மொத்தமே 4 எபிசோடு தான். அந்த 4th எபிசோட் லாஸ்ட்லலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ரியல் லைஃபோட. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை பாருங்கள். அண்ட் இதை தவிர்த்து நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த சீரீஸில் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து நல்லா தான் இருந்தது. மேக்கிங் வைஸும் இந்த ஸ்டோரி கான்செப்ட் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த சீரீஸை வந்து நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். சில இடத்துல வந்து வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக தான் இந்த சீரீஸை பார்க்கணும். அண்டு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீரீஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த சீரீஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணுன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு கோர்வையாக இருந்துச்சான்னு தெரில. பட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.